கணப்பு தகரத்தை வச்சு தான் நாங்கள் துணி காய போடுவோம் அப்படின்னு நான் அடிக்கடி வீடியோவில் சொல்றதுனால கணப்பு தகரம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர். இது வந்து தகர கேனுங்க. இந்த சமைக்கிற எண்ணெய் ஆயில் வந்து இதில் வரும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய எண்ணெய் கேனில் அந்த கேனு தான். கடையில் காலியாக இருக்கும்ல அந்த கேனை வாங்கிட்டு வந்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி சென்டர்ல ரெண்டு பக்கமும் கம்பி கொடுத்து அதுக்கு மேல இந்த மூடியை தனியா எடுத்து அதுல வந்து இந்த ஆணி வச்சு சுத்தியல் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய ஓட்டை போட்டு அதுக்கு மேல வைப்போம். அதுக்கு உள்ள பிளஸ் மாதிரி கம்பி வந்து சொருகிடுவோம். இந்த சைடு ஒரு லாக்கு, இந்த சைடு ஒரு லாக்கு. இந்த சென்டர்ல அந்த மூடியை வைக்கிறதுக்காக அந்த மூடி ஃபுல்லா குட்டி குட்டி ஓட்டையா போட்டுருணும். ஏன்னா அதுல தீ அள்ளி போடும்போது அந்த சாம்பல்லாம் கீழே இறங்கிரும், அடியில் வந்து ஸ்டோர் ஆகும். இதை பிடிச்சி தூக்குறதுக்காக ஒரு கைப்பிடி கம்பியும் செஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா இதை அப்படியே தூக்க முடியாது, சுடும். அடுப்பில் உள்ள தீ எல்லாமே அள்ளி அதில் போட்டு குளிர் காய்வோம். அப்படியே துணிமணியும் காயப்படுவோம். இந்த மாதிரி நைட்டு தூங்கும் போதே இந்த ஈர விறகு எப்படி காய வைப்பீங்கன்னு கேட்டிங்களா, அந்த மாதிரி வெட்டி அதை வந்து அடுப்பு சைடில் வச்சுட்டு, நம்ம அடுப்பில் மொத்தம் 3 வாய் இருக்குது, அது 2 தான் நம்ம அதிகமாக சமைப்போம். இந்த சைடு வந்து அதில் சமைக்கும் போது இதை வந்து மூடி வச்சிருப்போம். ஏன்னா இது வழியாக புகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடியை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே இந்த விறகெல்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த வெக்கைக்கு இந்த விறகெல்லாமே நல்லா காஞ்சிருங்க. காஞ்ச உடனே எடுத்து நம்ம தீயை பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். காலையில் எஞ்சி தீ பற்ற வைக்கும்போது சில்லி சில்லியாக வச்சோம்னா சீக்கிரம் பிடிச்சிரும். இப்போ அடுப்பில் இருக்க தீ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இந்த தகரத்துக்குள்ள போட்டுருவாங்க. எனக்கு டெலிவரி ஆயிருந்த புதுசுல ரொம்ப இப்போவாது பழகிருச்சு. அப்ப ரொம்ப குளிருங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பிள்ளையில வந்து அமர்த்திட்டு மடியில வச்சிருப்போமா, அந்த குளிர் தாங்க முடியாம பிள்ளைகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடும். அந்த நேரம் என்ன செய்வோம், அந்த கணப்புல தீயெல்லி போட்டு பக்கத்திலே இந்த மாதிரி ஸ்டூலை போட்டு உக்காந்துட்டு அந்த சூட்லயே வச்சிருப்போம். ஏன்னா பிள்ளைகளுக்கு நமக்கே குளிர் தாங்க முடியல, பிறந்த குழந்தைங்களுக்குலாம் குளிர் தாங்க முடியாதுல. அந்த மாதிரி நேரத்துல அந்த கணப்பு தகரம் தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. குளிரை சமாளிக்கிறதுக்கே நம்ம வீட்டு அடுப்புலலாம் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், விறகு வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும். வீடு குளிரா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம துணிமணி காய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே தான் நம்ம மெயினா வந்து விறகடுப்பு வந்து யூஸ் பண்றோம். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா கேஸ் அடுப்பு இருக்கலாம், ஏன் விறகடுப்பு பற்ற வச்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க, இது வந்து மெயினான ரீசன். ஏன்னா நமக்கு வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கும், சில சமயம் நம்ம கை கால்லாம் ரொம்ப விரைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் தலைக்கு குளித்தோம்னா இங்கே வெயிலே இருக்காது பார்த்தீங்களா, முடி காய வைக்க முடியாது. அதனால இந்த கணப்பில் தீயள்ளி போட்டு சாம்பிராணி எல்லாம் அதில் போட்டு முடியை வந்து அதில் கூட காய வைப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கணப்பு தகரம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ கணப்பு தகரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களே, இதுக்கு நேராக தான் துணி வந்து காய போட்டிருக்கோம். இப்படி தான் நம்ம துணி துவைச்சு காய வச்சு எடுக்கிறோம் மழை நேரத்தில்.